ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னையில நம்ம சேனல்ல சரியா ஒரு 6 நாளைக்கு இசகை லைஃப் அனிமே தான் பார்க்க போறோம். இதுல ஒரே ஒரு சீசன் தான் இருக்கு, மொத்தமும் 12 எபிசோட் தான். அதனால இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 6 டேஸ்ல இந்த அனிமையை பக்காவா பார்த்து முடிச்சிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இப்பதான் இந்த வீடியோக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உடனே எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்றாதீங்க. அதுக்கு பதிலா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அந்த டைம்ல நம்ம சேனல் ஒர்த்து தான், பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லன்னா நம்ம சேனலோட நேம் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு அனிமே பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதுமே காட்டுக்கு நடுவுல ஒரு பையன் வந்து நின்னுட்டு என்ன எதையும் காணோம் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவனு சில மாஸ்டர் எல்லாம் அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கும். அதை பார்த்தது இதோ வந்துடுச்சுல்ல, இதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணப்போ காட்டுக்குள்ள குட்டி குட்டியா ஏதோ வேகமா பறந்து வந்து இருக்குது. ஏன் ஒரு கட்டத்துல முந்தி இருக்கக்கூடிய இந்த மான்ஸ்டர் இவனை அட்டாக் பண்றதுக்காக வரும்போது அந்த பறந்து வந்துச்சு இல்லையா, அதுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அடி அடின்னு அடிச்சு செதற விட்டுடுச்சுங்க. ஆனா அடிச்சது ஒண்ணும் இவனுக்கு பக்கத்துல நிக்கக்கூடிய உல்ஃப் கிடையாது. அதுக்கு மேல இப்ப ஜம்ப் பண்ணி இவனுடைய தோல்ல உட்காருது இல்லையா, இந்த ஸ்லைம் தான் புடிச்சு போட்டு அடி அடின்னு அடிச்சது. ஆனா இந்த பயபுலியா இருந்தாலும் சரி, இந்த ஸ்லைமா இருந்தாலும் சரி, அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் இதோட உடம்புல இருந்து கீழே விழுந்த பிளாக் மேஜிக்கல் கிறிஸ்டல் பார்க்காம போயிட்டாங்க. ஏன்னா இப்ப செத்து போன மான்ஸ்டர் இருக்கு இல்லையா, இதே மாதிரி மான்ஸ்டரை எக்கச்சக்கமா இந்த கிறிஸ்டலுக்குள்ள அடக்கி வச்சிருப்பாங்க. ஒன்னு செத்துச்சுன்னா இன்னொன்னு வெளியில வந்துகிட்டே இருக்கும். ஏன் இந்த கிறிஸ்டலை வச்சு மான்ஸ்டரை கூட கட்டுப்படுத்த முடியும். ஆனா இப்படிப்பட்ட இந்த கிறிஸ்டல் இந்த பக்கம் விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா, அதனால இதுக்குள்ள இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வெளியில வரதுக்காக துடிச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாஸ்ட்ன்ற ஒரு குட்டி சிட்டிக்கு நடுவுல இருக்கக்கூடிய அட்வென்ச்சர் கில்ட காட்டிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல அட்வென்ச்சரா இருக்கக்கூடிய கேல்ன்ற ஒருத்தன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இங்க பாருங்கடா, நான் காட்டுக்கு நடுவுல ஒரு ஃபயர் பிரீத் பண்ணக்கூடிய ஸ்லைமை பார்த்தா அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது தெரியுமான்ற மாதிரி சொல்லவும் இவனுக்கு கேட்க சிரிச்சிட்டு என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க, அப்படி ஒரு ஸ்லைம் இந்த உலகத்துல கிடையவே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இவனுக்கு கடுப்பாகுது. ஏன்னா இவன் உண்மையாவே அந்த மாதிரி ஒரு ஸ்லைமை பாத்துட்டு நாட்டுக்கு நான் உண்மையாவே அந்த மாதிரி ஒரு ஸ்லைமை பாத்துட்டு வந்தேன், நீங்க நம்பினா நமக்கு நம்பாட்டி போங்கடான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டுக்கு நடுவுல ஒரு மான்ஸ்டரை போட்டு தள்ள பையன் இருக்கான் இல்லையா, அவன் அந்த ஸ்லைமை கூட்டிக்கிட்டு உள்ள வந்துகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவன் தோள்பட்ட ஸ்லைம் இருக்கிறத பார்த்த உடனே என்னடா இவன் தோள்பட்ட ஸ்லைம் இருக்குது, நம்ம ஏரியால ஸ்லைமே கிடையாதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இந்த கில்டோட ரிசப்ஷனிஸ்டா இருக்கக்கூடிய லில்லி இவனை பார்த்துட்டு அப்புறம் என்னப்பா யூஜி இன்னைக்கு ஏதோ ஒண்ணு செய்யறேன், அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன்னு போனேன், அதை ஒன்னால செய்ய முடியல தானே, ஏன்னா இங்க இருக்கவங்களாலே அதிகமா அதை செய்ய முடியாது பண்ற மாதிரி சொல்லவும் இவன் அப்படியே சொல்றீங்க இல்லையா, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தன்னுடைய ஸ்லைம் மூலியமா இன்னைக்கு இவன் எடுத்துட்டு வந்த விஷயத்தை காட்ட இவங்க எல்லாருமே செம்ம ஆச்சரியமாயிட்டாங்க. ஏன்னா இப்ப இவன் எடுத்துட்டு வந்து ட்ரை ஆர்ட் ஃபிளவர், இந்த ஃபிளவரை வச்சு எக்கச்சக்கமான ஹீலிங் மேஜிக்கை கிரியேட் பண்ண முடியும். ஆனா இந்த ஃபிளவர் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படிப்பட்ட இந்த ஃபிளவர் இவன் எக்கச்சக்கமா எடுத்துட்டு வந்திருக்கான் இல்லையா, அதனாலதான் இவனோட எப்படி இது முடிஞ்சுன்ற மாதிரி பார்த்துட்டு ஒரே நிமிஷம் இருப்பா, நான் போயிட்டு நம்ம கில்டு மாஸ்டர் கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போக இங்க இருக்கக்கூடிய மத்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் இவனை பார்த்துட்டு என்னடா அவன் லோ லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு அட்வென்ச்சர் இவ்வளவு அதிகமான இதை எடுத்துட்டு வந்திருக்கானே, இவன் எப்படி இதெல்லாத்தையும் பண்ணான்ற மாதிரி இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்கும் போதே லிலியும் இந்த கில்டோடைய மாஸ்டரான ஆஜிஃப் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர இவன் அந்த பூ எல்லாத்தையும் பார்த்துட்டு இவ்வளவு போவான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவனும் சரி ஓகே நீங்க எல்லாருமே இவ்வளவு ஆச்சரியப்படுறீங்கன்னா இது உங்களுக்கு தேவையில்லை நினைக்கிறேன், நான் வேணா பாதி எடுத்துட்டு போயிட்டுமான்ற மாதிரி எல்லாம் கேக்குறான். ஆனா இவர் இல்ல அதெல்லாம் தேவையில்ல, இப்ப நீ எடுத்துட்டு வந்த பூ மூலியமா மட்டுமே 2 வருஷத்துக்கு தேவையான ஹீலிங் போஷன்ஸ் நம்மளால உருவாக்க முடியும், அதனால இந்த பூ எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதை நீ எடுத்துட்டு வந்திருக்கா எப்படி காட்டுக்குள்ள நிறைய இருக்கும், அதனால இன்னும் நிறைய பேர் அனுப்பி அதெல்லாத்தையும் பறிச்சுட்டு வர சொல்ல போறன்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்க. இவன் அதுக்குள்ள இருங்க சார் அப்படிலாம் பண்ணிட்டாதீங்க, நான் இப்பதான் காட்டுக்குள்ள ஒரு பெரிய மான்ஸ்டரை பாத்துட்டு வந்தேன், அதனால நீங்க இப்ப உடனே ஆளுங்களை அனுப்புறது சரி வராதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா ஒரு அட்வென்ச்சர் இந்த இடத்துக்கு வேக வேகமா ஓடி வந்துட்டு போச்சு நம்மளுக்கு ஒரு பெரிய ஆபத்து, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டுக்கு நடுவுல ஏதோ ஃபயர் சிக்னல் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க எல்லாம் செக் பண்றதுக்காக போனாங்க. ஆனா போனவங்க திரும்பி வரல, அதனால நானே நேர்ல போய் பார்த்தா அங்க எக்கச்சக்கமான மான்ஸ்டர் நம்மள அட்டாக் பண்ற மாதிரி வந்துகிட்டு இருக்குது, அதனால சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணுங்க, நம்ம இந்த சிட்டியை பாதுகாத்தாவணும்ன்ற மாதிரி சொல்லவும் இவரு செம்மையா பயந்து போயிட்டு இந்த மான்ஸ்டர்ஸ் நம்மள சிட்டி அட்டாக் பண்றதுக்காக வருதா, நம்ம என்னடா பண்ண முடியும், நம்ம கிட்ட பேரியர் கூட இல்லையன்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காரு. ஆனா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய யூஜி மட்டும் சலனமே இல்லாம தன்னுடைய ஸ்லைம்ஸுக்கு கால் பண்ணி எவ்வளவு மான்ஸ்டர்ஸ் வருது, என்ன பண்ணுதுங்க, ஏது பண்ணுதுன்ற மாதிரி கேட்கவும் அதுங்களும் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 மான்ஸ்டர்ஸ் இந்த சிட்டி நோக்கி வந்துட்டு இருக்குது. ஆனா ஏன் வருதுன்னு தான் தெரியல, இருந்தாலும் நீங்க கவலைப்பட்டீங்க சீக்கிரமா நான் கண்டுபிடிச்சிடுறேன். இவனுடைய குட்டி குட்டி ஸ்லைம்ஸ் எல்லாம் மான்ஸ்டர் மேல ஏறிக்கிட்டு இது என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்ற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம கில்டு மாஸ்டர் என்ன பண்றதுன்னு தெரியாம சரி ஓகேப்பா நம்மளால கண்டிப்பா வரக்கூடிய மான்ஸ்டர்ஸ் சமாளிக்க முடியாது, ஏன்னா அதுங்க எண்ணிக்கையில கிட்டத்தட்ட 10,000க்கு மேல இருக்குதுங்களா, அதனால இப்போதைக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போறது, அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய குடும்பம் குட்டியோட சேர்ந்து இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கோவமாயிட்டு மாஸ்டர் இப்படி சொல்லாதீங்க, நம்ம எல்லாருமே அட்வென்ச்சர்ஸ் எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸ் போட்டு தள்ளி இருக்கிறோம், அதனால இந்த சிட்டியை காப்பாத்துறதுக்காக உயிரை கொடுத்தாலும் கொடுப்போமே தவிர இந்த இடத்தை விட்டு ஓட மாட்டோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவரும் நீங்க சொல்றதுலாம் ஓகே தான்ப்பா நம்மளால சமாளிக்க முடியும், ஆனா எவ்வளவு நேரத்துக்கு, கொஞ்ச நேரத்துல அது உள்ள பூந்துடுச்சுன்னா நம்ம சிட்டி இருந்ததுக்கான அடையாளமே தெரியாம அழிஞ்சு போயிடும், அதனால சொல்றதை கேளுங்க, இல்ல உங்கள்கிட்ட வேற ஏதாவது ஐடியா இருக்குதுன்னா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கவும் இவ்வளவு நேரமா வாய்க்கிட்டே பேசிட்டு இருந்தவங்க எல்லாருமே திரு மூச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா நம்ம யூஜி மட்டும் டக்குன்னு கை தூக்கிட்டு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தம்பி நீ லோ லெவல்ல இருக்கக்கூடியப்பா உன்னால எப்படி அதெல்லாம் சமாளிக்க முடியும்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவன் கொஞ்சம் கூட கவலைப்படாம ஸ்லைமோடைய வாயிலிருந்து ஒரு டிராகனுடைய பல்ல வெளியில எடுக்கவும் இவங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டு டேய் தம்பி என்னடா இந்த பல்ல கையில வச்சிருக்கிற, இது பவர்ஃபுல்லான டிராகனுடைய பல்லாச்சு, இது எப்படி உன் கையில வந்துச்சுன்ற மாதிரி கேட்கவும் இவன் அந்த டிராகனை கொண்டுட்டேன்றதை சொல்லவே இல்ல, ஏன்னா அந்த
அந்த டிராகனை கொண்டுட்டான்னு சொன்னா இவனுடைய உண்மையான ஐடென்டிட்டி வெளியில வந்துரும் இல்லையா, அதனால இல்ல இங்க இது கீழே கிடைச்சது. அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது, அதை வச்சு ஒருத்தவங்களுடைய பொருள் மூலியமாக அவங்களுடைய பவர் எல்லாத்தையுமே நல்லா யூஸ் பண்ண முடியும். அதனால இந்த டிராகனுடைய பல்ல வச்சு என்னால ஒரு நெருப்பை கூட உருவாக்க முடியுன்ற மாதிரி சொல்லவும் இவங்களால சுத்தமா நம்பவே முடியல. ஏன்னா அந்த டிராகனுடைய பவர் வெளியில கொண்டு வரதுக்கு இவங்க கிட்ட எக்கச்சக்கமான பவர் இருக்கணும். அதனாலதான் இவனால அதை பண்ண முடியுமா, எப்படி நீ இதெல்லாம் பண்ணுவ அப்படின்ற மாதிரி எல்லாமே குழம்பி போய் பாத்துக்கிட்டு இருக்க. ஆனா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேலண்டர் அந்த அட்வென்ச்சர் மட்டும் இவனுடைய ஸ்லைம் இவனி நல்லா ஊத்து பார்த்துட்டு ஆஜிஃப் கிட்ட இங்க பாருங்க எனக்காக இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இவனால பண்ண முடியும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுன்ற மாதிரி சொல்லவும் இவன் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு ஆமா இவனு மேல நம்பிக்கை வச்சாலும் சரி நம்பிக்கை வைக்கலும் சரி எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல மான்ஸ்டரோட கையில மாட்டி நம்ம சாக தான் போறோம். அதனால சும்மா இருந்து இந்த மான்ஸ்டர் கையில சாவறதுக்கு பதிலா சண்டை போட்டு செத்தன்ற ஒரு பேரை கிடைக்கட்டும்னு அடுத்த செகண்ட் எல்லாருமே சண்டை போறதுக்காக ரெடி ஆகுங்கன்னு சொல்ல இந்த அட்வென்ச்சர்ஸ் சண்டை போறதுக்கு தேவையான விஷயங்கள் தடுப்புக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு ரெடியா நிக்க இந்த கேலண்டர் அட்வென்ச்சர் மட்டும் வந்து நின்னுக்கிட்டு இங்க பாருங்க அட்வென்ச்சர்ஸ் இன்னைக்கு நம்ம செத்தாலும் சரி இல்ல உயிரோட தப்பிச்சாலும் சரி கடைசியா அந்த மான்ஸ்டர்ஸ் கொண்டுட்டு தான் எல்லாத்தையுமே முடிச்சோன்ற மாதிரி ஒரு பேர் வரணும், அதுக்காக எல்லாரும் தயாரா இருக்கீங்களான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல இவங்க கூட இருக்க வேண்டிய யூஜியை காணும், எங்கடா இருக்கான்னு பார்த்தா அவன் வேற ஏதோ ஒரு மேஜிக்கை உருவாக்குறதுக்காக இங்க இருக்கக்கூடிய ஒரு வைரமான பில்டிங் குள்ள போய்கிட்டு இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய உல்ஃப் கிட்ட கான்டாக்ட் பண்ணி என்ன நான் சொன்ன வேலையை எல்லாத்தையுமே முடிச்சுன்ற மாதிரி கேட்கவும் ஆனா என்ன நான் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன்றதுனால அந்த மான்ஸ்டர்ஸ் வரதுக்குள்ள என்னால எல்லாத்தையுமே செய்ய முடியுமான்னு தெரியலன்ற மாதிரி சொல்லவும் யூஜியும் சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்னுடைய பவர் ஷேரிங்ல இருந்து கொஞ்சமா பவர் கொடுக்குற வேகமா ஓட ஆரம்பி, அந்த மான்ஸ்டர்ஸ் வரதுக்குள்ள எப்படியாச்சும் இந்த சுத்தும் பதில சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் ஸ்லைம்ஸ் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லவும் இந்த உல்ஃப் வந்து கொஞ்சம் பவர் கிடைச்சிட்டு நீ இதுக்கு கவலைப்படாத, நீ பவர் கொடுத்துறல இப்ப பாரு என்னோட வேலை இன்னும் சம வேகமா ஓடிக்கிட்டு இருக்குது, இருந்தாலும் நம்மளால இதை கரெக்டா பண்ண முடியுமா யூஜிக்கு கொஞ்சம் தடுமாற்றமா தான் இருந்திருக்கும். அதனால கையில இருக்கக்கூடிய அந்த டிராகனுடைய பல்ல எடுத்து வச்சுக்கிட்டு ஓகே இங்க இருந்து நம்ம எல்லாத்தையும் பண்ண போறோம்ன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸும் நம்ம யூஜியோட உல்ஃப் எந்த அளவுக்கு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோ அதே அளவுக்கு வேகமா சிட்டி நோக்கி வந்துகிட்டு இருக்குது. அதனால இது எல்லாத்தையும் இவங்களும் பார்த்துட்டு சரி ஓகே இப்பவே நம்ம அட்டாக் ஆரம்பிக்கலான்னு எக்கச்சக்கமான பாம்ஸ் மாதிரி இருக்கிறத ரெடி பண்ணி தூக்கி போட்டு அம்பை விட்டு வெடிக்க வைக்கவும் முன்னாடி ஓடி வந்துட்டு இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸ் மேல ஏதோ ஒயிட் கலர் கிறிஸ்டல் பட்டு அந்த இடத்துல செத்து போதுங்க. ஆனா இவங்க பண்ண இந்த சின்ன அட்டாக்கு எல்லாம் வந்துட்டு இருந்த மான்ஸ்டர் ஸ்டாப் ஆகாது இல்லையா, அதனால எல்லாரும் ரெடி ஆகுங்க, அதுக்கு என்ன சாக்குல திரும்ப நம்மள அட்டாக் பண்ண வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லவும் கரெக்டா இவங்களுடைய தடுப்பை தாண்டி ஒரு மாஸ்டர் வரவும் அதுக்கு பின்னாடி எக்கச்சக்கமா வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே போன அடி அடிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய உயரமான பில்டிங்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய யூஜியும் சரி ஓகே இதுதான் நம்மளுடைய சரியான டைம் இப்பதான் நம்ம அட்டாக் ஆரம்பிக்கணும்னு இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிராகனுடைய பல்ல யூஸ் பண்றதுக்கு பதிலா இவனுடைய மேஜிக் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த டிராகனுடைய பல்ல காட்டினதுக்கு காரணமே இவனுடைய உண்மையான பவர் வெளியில தெரியக்கூடாதுன்றதுக்காக தான். அதனாலதான் இந்த பல்ல கொடுத்துட்டு என்னுடைய மேஜிக் பவர் யூஸ் பண்ணி இதை போட்டு தள்ளுறேன்னு மேஜிக் மேக்கர்ன்ற ஒரு பவர் யூஸ் பண்ணவும் இவனுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குது, யார் யார் எங்க இருக்கிறாங்க, என்ன மாதிரியான சண்டை போயிட்டு இருக்குன்றது எல்லாமே லிஸ்ட் மாதிரி வந்துகிட்டு இருக்குது. அது மூலமா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் சரி ஓகே இதை நம்ம கரெக்டா 15 நிமிஷத்துல முடிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஸ்லைம்ஸ் ஒரு குட்டி பொண்ணு இங்க இருக்கக்கூடிய ஒருத்தனை பார்த்துட்டு யூஜி நீ சொன்ன அந்த கிறிஸ்டல் வச்சிருக்கோம் நாங்க கண்டுபிடிச்சோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம யூஜிக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி கிறிஸ்டல் வச்சு தான் அந்த மான்ஸ்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் யாரோ ஒருத்தவங்க கிட்ட அந்த கிறிஸ்டல் இருக்குது அதை வச்சுதான் நம்ம சிட்டி அழிக்கணும்னு பாக்குறோம். அவன் யாருன்றதை கண்டுபிடிங்கன்னு ட்ரையாடுன்ற இவனுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கிட்ட கொஞ்சம் ஸ்லைம்ஸ் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லியிருப்பான். அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் இங்க பாரு யூஜி நான் அவனை கண்டுபிடிச்சிட்டோம், அவங்க ஒரு லேம்பை வச்சு தான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இவனும் சரி ஓகே அப்பனா நீங்க அவனை தான் அட்டாக் பண்ணி ஆகணும், ஏன்னா நான் இங்க ஒரு பேரியர் கிரியேட் பண்ணி வரக்கூடிய மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு என்னால அந்த இடத்துக்கு வர முடியும், அதனால வரதுக்காக வெயிட் பண்ணாதீங்க சீக்கிரமா அவனை போட்டு தள்ளுங்கன்ற மாதிரி சொல்லவும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஸ்லைம்ஸ் எல்லாம் சரி ஓகே பா யூஜி நாங்க அட்டாக் பண்றதுலாம் இருக்கட்டும், சப்போஸ் நாங்க ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிட்டே எங்களை காப்பாத்துறதுக்காக வருவீன்ற மாதிரி கேட்க இவனை ஒரு 10 செகண்ட் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு சரி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இந்த ஸ்லைம்லாம் ஐயோ இல்ல எங்களால செய்ய முடியாதுன்ற மாதிரி பதறிக்கிட்டு இருக்குதுங்க. ஏன்னா இவன் யோசிச்சு பார்த்துட்டு சொல்றான் இல்லையா, அதனாலதான் இவன் நம்மள காப்பாற்ற மாட்டான் நாங்க போக மாட்டோன்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்க. இருந்தாலும் வேற வழி இல்ல அவன் சொன்னதை செஞ்சாகணும்னு சொல்லவும் அடுத்த செகண்ட் இந்த பொண்ணு தன்னுடைய பவர் மூலமா இந்த இடத்துல ஒரு சின்ன போர்ட்டலை கிரியேட் பண்ணி விட இந்த ஸ்லைம்ஸ் அதுக்குள்ள போயிட்டு அவன் அட்டாக் பண்றதுக்காக போயிட்டு இருக்குதுங்க. ஆனா இதே நேரத்துல இன்னொரு பக்கம் நம்ம யார் கண்ணிலையும் பட மாட்டோம், நம்ம பண்றது யாருக்கும் தெரியாதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்த எல்லாத்தையும் லில்லின்ற ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா அவ பின்னாடி இருந்து பாத்துட்டா. ஏன்னா இவன் சொல்லும் போதே நான் அவங்க கூட போய் தான் சண்டை போட போறேன், அவங்க கூட இருந்து நான் அட்டாக் பண்ணுவேன் சொல்லிட்டு இருந்தான். ஆனா அவங்க கூட போகாம இவன் தனியா வந்திருக்கான் இல்லையா, அதனாலதான் இவன் ஏன் இந்த மாதிரி சொல்லிட்டு இவன் தனியா போய்கிட்டு இருக்கான். இவனுடைய பவர் என்னன்றதை பாக்குறதுக்காக பின்னாடி வந்து ரொம்ப நேரமா ஒளிஞ்சிருந்து இவனை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா இன்னொரு பக்கம் அந்த போர்ட்டல் மூலியமா போன அந்த குட்டி குட்டி ஸ்லைம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதுங்க எல்லாம் கரெக்டா இந்த மான்ஸ்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கவனுக்கு நேரா வந்து தலையில குதிச்சு ஒரு சின்ன ஒரு மேஜிக் ஸ்பெல்ல யூஸ் பண்ணப்போ இவனை லாக் பண்ணிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாம இவன் கிட்ட கீழ விழுந்த அந்த கிறிஸ்டலை எப்படியாச்சும் லாக் பண்ணி அழிக்கணும்ன்றதுக்காக யூஜி நாங்க ரெடின்னு சொன்ன அடுத்த செகண்ட் அந்த பக்கம் இருக்கக்கூடிய யூஜி ஏதோ ஒரு சின்ன மேஜிக் கிரியேட் பண்ணப்போ இதுங்க அந்த கிறிஸ்டலை ஒரு பவர் மூலியமா லாக் பண்ணி அப்படி இப்படி எப்படி ஒரு இதுக்குள்ள இருக்கக்கூடிய பவர் எல்லாத்தையுமே லாக் பண்ணிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்லைம்ஸ் சொல்லி அவன் யாரு என்னன்றதை கண்டுபிடிங்க, அவன் எங்க வந்திருக்கான்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி சொல்லப்போ இதுங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு பாக்குதுங்க. ஆனா அதுக்குள்ள இந்த பயப்புள்ள சிறுவண்ட சிறுத்தை சிக்காதுறான்னு டைலாக தப்பா சொல்லிட்டு வாயில வச்சிருக்கக்கூடிய ஒரு பாயசனை கடிக்கவும் பயப்புள்ள இந்த இடத்துல பரிதாபமா செத்து போயிட்டான். இருந்தாலும் இன்னொரு பக்கம் மான்ஸ்டர்ஸ் எல்லாரும் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டே தான் இருக்குதுங்க. ஏன்னா கிறிஸ்டலுடைய பவர் என்னதான் இவங்க கண்ட்ரோல் பண்ணியிருந்தாலும் செத்து போன பயப்புள்ள ஆல்ரெடி இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் இவங்க பக்கம் ஏவி விட்டுட்டான் இல்லையா, அதனாலதான் அதை அட்டாக் பண்றதுக்காக ஓடி வந்துகிட்டு இருக்க. இதுங்களை தாண்டி நம்ம உல்ஃப் ஓடி வந்துட்டு யூசி நீ சொன்ன மாதிரி எல்லா இடத்துல ஸ்லைம்ஸ் இறக்கி விட்டுட்டேன், கடைசி ஸ்லைம்ஸ்
ஸ்லைம்ஸ் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதை மட்டும் நான் இறக்கிட்டேன்னா உள்ள வந்துருன்ற மாதிரி சொல்லவும் இவனும் சரி ஓகே எல்லாத்தையும் முடிச்சு சீக்கிரமா உள்ள வாங்க, நம்ம பண்ண வேண்டியது நிறைய இருக்குதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இது என்னது இன்னும் நிறைய இருக்குதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கேத்த மாதிரி இன்னொரு பக்கம் இந்த கேல் இருக்கா இல்லையா, அவன் தான் கூட இருக்கக்கூடிய அட்வென்ச்சர்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு எவ்வளவுதான் மான்ஸ்டரை கொண்டாலும் அதுங்க திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கிறதுனால இவனுக்கே ஒரு கட்டத்துல வெறி ஆயிடுது. அதனால இவனு என்னடா அது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குதுங்க. இந்த யூஜி பையன் வேற ஏதோ ஒன்னு பண்றான், அது பண்றேன் இது பண்றேன், நான் அவனை நம்பி வார்த்தையை வேற விட்டுட்டேன், இப்ப நான் என்ன பண்றது ஏது பண்றது தெரியலன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். கரெக்டா இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக யூஜி சில ஸ்லைம்ஸ் எல்லாத்தையும் ஆல்ரெடி அனுப்பி வச்சிருக்காங்க நாட்டுக்கு. அதுக்கு மீண்டி வந்துகிட்டு நீங்க இதுக்கு கவலைப்படாதீங்க நாங்க பாத்துக்கிறோன்னு இவன் சொன்ன மாதிரி நெருப்பு கக்கி அட்டாக் பண்ணவும் இவன் கூட இருக்கக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இப்பதான் சொன்னதெல்லாம் உண்மைன்றது புரிய வருது. அது மட்டும் இல்லாம இதை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் இவனுக்கே ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்றதுனால சரி ஓகே யூஜி சொன்ன மாதிரி நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் அவன் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதனால பொறுத்தது போதும் பொங்கி புளிக்க சீனு நம்ம இன்னும் கொஞ்சம் கொடூரமா அட்டாக் பண்ணணும்ன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம யூஜி தன்னுடைய மேஜிக்கல் மானிட்டர் மூலியமா சரி ஓகே சிட்டியை சுத்தி எல்லா இடத்துலயும் ஸ்லைம் வச்சாச்சு, இப்போதைக்கு நான் பேரியர் கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ண வேண்டியதான் மிச்சம். ஆனா என்ன பண்றது, வெளியில நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அவங்க எப்படியாச்சும் நான் திரும்ப உள்ள கூட்டிட்டு வரோம், அவங்க கூட்டிட்டு வந்தா மட்டும் தான் என்னால இதை பண்ண முடியுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். கரெக்டா இவனுக்கு பின்னாடி நிக்கக்கூடிய லிலியோட மேஜிக் எல்லாத்தையும் பார்த்துட்டு பரவாயில்லையே நல்லா இருக்கேன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. அதனால இப்ப போட்ட ஒரு சின்ன சத்தத்து மூலியமா இங்கதான் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு ஹே லிலி இங்கதான் இருக்குன்ற தெரிஞ்சு போச்சு, அதனால இப்ப நான் சொல்றது மட்டும் எனக்காக செய், கில்ட் மாஸ்டர் சொல்லி வெளியில இருக்கக்கூடிய எல்லாருமே சீக்கிரம் உள்ள வர சொல்லு, அப்பதான் என்னால அந்த பெரிய அட்டாக்க பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லவும் இவனும் சரி ஓகே இவனை பத்தி நம்ம அப்புறமா தெரிஞ்சுக்கலாம், இப்போதைக்கு இவன் சொன்னதை பண்ணலான்னு வேக வேகமா போயிட்டு கில்ட் மாஸ்டர் சொல்ல அவரும் வெளியில இருக்கக்கூடிய எல்லாருமே உள்ள வர சொல்லிட்டாரு. ஆனா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேலும் இவனோட ஃப்ரெண்டு மட்டும் இங்க ஒரு பெரிய மாஸ்டர் வரதை பார்த்துட்டு நீங்க நாங்க செத்தாலும் பரவாயில்ல கதை உம்பிடுங்க நாங்க இதை சமாளிக்கிறோம் பேர் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இவனுங்களும் உள்ள போயிட்டானுங்கன்னா அந்த மாஸ்டர் யாரா வந்து கதை ஓடிச்சு உள்ள வரதான பாக்கும், அதனாலதான் எது வந்தாலும் பாத்துக்கிறேன் கத்திக்கிட்டு இருக்க. யூஜி இந்த விஷயத்துல எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு என்னது நம்ம ஒரு பிளான் பண்ண இவனு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கானுங்க, இவன் உள்ள வந்ததானே எல்லாத்தையும் பண்ண முடியும், சரி ஓகே வேற வழியில உல்ஃப் நீ போய் அட்டாக் பண்ண சொல்லவும் இதுவும் நான் வந்துட்டேன்ற மாதிரி செம்ம வேகமா ஓடி வந்து இதோட கழுத்து எலும்பு கடிக்கிற மாதிரி கடிச்சு துப்பிட்டு வாங்க உள்ள போலான்னு இவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு உள்ள வந்துருச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குட்டி பொண்ணு அவ கூட இருக்கக்கூடிய ஸ்லைம்ஸும் போர்ட்டல் யூஸ் பண்ணி உள்ள வந்துட்டாங்க. அதனால இப்போதைக்கு வெளியில யாருமே இல்லன்றதுனால நம்மளுடைய பவரை காட்டுறது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு அடுத்த செகண்ட் வெளியில இருக்கக்கூடிய ஸ்லைம்ஸ் எல்லாத்தையுமே என்னுடைய கனெக்ஷன்ல கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய பேரியரை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கில்ட் மாஸ்டர் பார்த்துட்டு என்னடா நம்மளுக்கு மட்டும் தான் பேரியர்ன்ற மாதிரி பார்த்தா ஒட்டுமொத்த சிட்டிக்குமே இவன் பேரியரை கிரியேட் பண்ணியிருக்கான். அதனால இவன் கிட்ட இவ்வளவு பவர்ன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. அடுத்த செகண்ட் இதெல்லாம் என்ன பிரமாதம், இதை விட பெருசா இன்னொன்னு இருக்குதுன்னு இவனுடைய ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு சின்ன அட்டாக் பண்ணவோ இது நியூக்ளியர் பாம்பு வெடிச்ச அளவுக்கான ஒரு எஃபெக்ட் இந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்குது. ஆனா நல்ல வேளை இவங்க எல்லாருமே பேரியருக்குள்ள இருக்கிறாங்க, அதனால தப்பிச்சுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. வெளியில இருக்கக்கூடிய அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே செத்து போயிடுச்சு அவ்வளவுதான்ற மாதிரி பார்த்தா இது என்னமோ ஃபீனிக்ஸ் போற மாதிரி திரும்ப திரும்ப எழுந்து வரவும் யூஜிக்கே கொஞ்சம் டவுட்டா இருக்குது. என்னடான்னு பார்த்தா இதுங்களுக்கு ஃபயர் மூலமா அந்த அளவுக்கு பெருசா டேமேஜ் ஏற்படல, கொஞ்சமா தான் டேமேஜ் ஏற்பட்டு இருக்குது. அதனால இன்னொரு வாட்டி அந்த ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணாதான் மொத்தமா கொல்ல முடியுன்ற மாதிரி தெரியவும் இவன் கடுப்பாயிட்டு அட போகலாம் என்னுடைய பவரே கம்மி ஆயிடுச்சுன்ற மாதிரி சோர்ந்து போயிட்டு இருக்கான். ஏன்னா இவன் எந்த அளவுக்கு மேஜிக் யூஸ் பண்றானோ அந்த அளவுக்கு மானா பவர் போகும் இல்லையா, அதனாலதான் முடியல. இருந்தாலும் வேற வழி இல்ல, இப்போ இதுக்கு இவனை தடுத்தாகணுன்ற மாதிரி நின்னுட்டு இருக்கேன். கரெக்டா லில்லி இவனை பார்த்துட்டு ஹே யூஜி உனால முடியல விட்டுடு எதுவா இருந்தாலும் பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவன் கொஞ்சம் கூட கண்டுக்காம ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் ஒரு வேலையை கையில எடுத்தனா அதை முழுசா முடிக்காம எட்ட போக மாட்டேன்னு இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அந்த நார்மல் ஃபயர் மேஜிக்கை விட பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய டிவைன் ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணலான்னு டிவைன் ஃபயர் மேஜிக் எல் ஃபயர்ன்ற மாதிரி ஒரு பெரிய அட்டாக் பண்ண இந்த தடவை அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே இருந்ததுக்கான அடையாளமே தெரியாத அளவுக்கு அழிஞ்சு போயிடுச்சுங்க. ஆனா என்ன இந்த அட்டாக்கு எக்கச்சக்கமான பவர் யூஸ் பண்ணதுனால பயபிள் அப்படியே சுருண்டி கீழே விழுந்துட்டான். ஆனா இவன் உயிருக்கெல்லாம் பெருசா ஆபத்து இல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருவான். அதனால இவன் நல்லா ரெஸ்ட் எடுத்து கண்ணை முடிச்சு பார்க்கவும் இவனுடைய ஸ்லைம்ஸ் எல்லாம் ஐயா யூஜி கண்ணை முடிச்சிட்டான்னு சொல்லி ஜாலியா குதிச்சுட்டு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த லில்லியும் இவனை பார்த்துட்டு பரவாயில்ல நீ திரும்ப நார்மலா மாறிட்டல அதுவே எனக்கு போதும், இல்ல உனக்காக சூப்பு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சூப்பை கொடுத்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கில்ட் மாஸ்டரும் காட்டுக்குள்ள வந்துட்டு நம்மள அட்டாக் பண்றதுக்காக வந்தவன் யாரு, இவன் எதுக்காக அந்த லேம்ப் எடுத்துட்டு வந்தான், இவன் எந்த நாட்டை சேர்ந்தவன் சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா இவனுடைய உடம்பு மொத்தமா கரிஞ்சு போய் கிடக்குது. அதுக்கு மேல இவனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த லேம்பும் மேஜிக்கல் ஸ்டோன் மட்டும் தான் இந்த இடத்துல கீழே கடந்திருக்கும். ஆனா என்ன மேஜிக்கல் ஸ்டோன்ல சுத்தமா பவரே இல்ல, மொத்தமா லாக் ஆயிருக்குது. அதனால இது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னால இதை வச்சு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாதுதான். இருந்தாலும் இதை பத்தி அந்த பையனுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் தெரிஞ்சுக்கலாம். அதனால சீக்கிரமா வாங்க சிட்டிக்கு போலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே கூட்டிட்டு சிட்டிக்கு வந்துகிட்டு இருக்க. இந்த விஷயத்துல நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண அந்த குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, அவ பார்த்துட்டு பரவாயில்ல நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்க போய் பாத்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சிட்டில இருக்கக்கூடிய எல்லா அட்வென்ச்சர்ஸும் ஜாலியா குடிச்சு கும்மால அடிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இவங்க யூஜி கூட சேர்ந்து ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்காங்க இல்லையா, அதனாலதான் யூஜி தான் நடந்துச்சு அவனுக்கு நன்றி சொல்லணும் ஜாலியா அவங்க குடிச்சிட்டு கும்மால அடிச்சுட்டு இருக்க. இந்த விஷயத்துல இவன் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறான். அது மட்டும் இல்லாம லில்லி இவனை பாத்துட்டு பாரு நீ இங்க இருந்ததுனாலதான் இவங்க எல்லாருமே காப்பாற்ற முடிஞ்சது, அதனால உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் பா. இருந்தாலும் என்ன பண்றது உனக்கு இப்ப உடம்புல அதிகமா ஸ்ட்ரென்த் இல்ல இல்லையா, அதனால நிம்மதியா படுத்து தூங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உன்னை மீட் பண்றேன் சொல்லி கிளம்பி போகவும் இவன் தன்னுடைய பாஸ்ட் லைஃப்ல நான் இப்படியே இருந்தேன், நான் யாருக்குமே தெரியாத ஒரு அன்னோன் பர்சனா இருந்துகிட்டு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணாம நான் மட்டும் வாழ்ந்தா போதுன்னு இருந்தேன். ஆனா இந்த உலகத்துல எப்ப நான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றேன். ஏன் என்ன பாராட்டி நிறைய பேர் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் எனக்கு ஒன்னும் பெருசா இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு எப்பயும் புதுசான விஷயங்களை பண்ணணும், நிறைய எடுத்து சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த லில்லி பொண்ணு திரும்ப வந்து யூஜிக்கு ஏதாவது பெட்ஷீட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பாக்குறா. ஆனா இந்த இடத்துல யூஜியும் காணும் அவனுடைய ஸ்லைம்ஸையும் காணும். எங்கடா போனான்னு பார்த்தா நம்ம
யூத் தான் சொல்லிட்டு இருந்தாலே எனக்கு ஒரே இடத்துல இருக்கிறது பிடிக்காது, எனக்கு நிறைய விஷயங்களை சுத்தி பார்க்கணும், நிறைய விஷயங்களை பண்ணணும்னு. அதனாலதான் இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க கூடாது, புது புது விஷயங்களை செய்யணும்னா நம்ம வேற இடத்துக்கு போய் ஆகணும்னு தன்னுடைய ஸ்லைம்ஸையும் உல்ஃபையும் கூட்டிட்டு இந்த இடத்துல வேக வேகமா கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். மறுநாள் காலையில இந்த லில்லியும் கில்டு மாஸ்டரை பார்த்து இங்க பாருங்க அவங்க எங்க போயினான்னு தெரியல, அவன் இங்கதான் இருந்தா என் கண்ணு முன்னாடியே காணா போயிட்டான்ற மாதிரி சொல்லப்போ இவரு ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லாமா, அவன் போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பிட்டு தான் போயிருக்கான், அந்த லெட்டர் படி பார்த்தா அவன் திரும்ப வருவான், ஆனா எப்ப வருவான் நம்மளால சொல்ல முடியாது. அதனால இப்போதைக்கு அவனை பத்தி நீ கவலைப்படுறதை விட்டுட்டு நம்ம கிட்ட இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய இந்த லேம்பையும் கிறிஸ்டலையும் பத்தி தான் நம்ம கவலை பண்ணோம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வெப்பன் டைப் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அதனால இப்போதைக்கு நான் ராயல் கேபிட்டல் இதை பத்தி இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். அவங்க ஏதாவது இதை பத்தி கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாராகணும்ன்ற சொல்லிட்டு இருக்கேன். இந்த விஷயத்துல நம்ம யூஜியும் தன்னுடைய ஸ்லைம் மூலியமா பாத்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஏன்னா என்னதான் இவன் இந்த சிட்டியை விட்டு வேற ஒரு சிட்டிக்கு போயிருந்தாலும் இந்த சிட்டிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த இடத்துல ஸ்லைம் விட்டுட்டு போயிருப்பான். அதனால இவங்க பேசுற விஷயத்துல எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்படி நடந்து போய்கிட்டு இருக்க இவனுக்கு வேண்டி போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்லைமும் யூஜி இங்க பத்தியா நான் கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தா இவங்க வர வேண்டிய நெக்ஸ்ட் சிட்டிக்கு வந்துட்டாங்க. அதனால இவனு வந்து எட்டி பார்த்துட்டு பரவாயில்லையே இந்த சிட்டி பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்குது, ஆனா அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால இங்க என்ன இருக்குதுன்றதை நம்ம பார்த்துடலாம்னு ஜம்ப் பண்ணி கீழே குதிக்கவும் சோ கைஸ் இப்ப நம்ம பார்த்த இந்த எபிசோடு உங்களுக்கு ஒரு பக்கம் பிடிச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் புரியாம இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இதுல நம்ம ஹீரோவை பத்தின பெருசா இன்ட்ரோடக்ஷன் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் வந்தா அடிச்சான் போட்டான் கொண்டா அப்படின்ற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவனுக்கு ஸ்லைம்ஸ் இருக்குது, ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா, அப்புறம் உல்ஃப் வச்சிருக்கான், இதெல்லாம் பத்தி எதுவுமே டீடைல் சொல்லல. ஆனா ஹீரோ வந்து இப்படி பண்றான்ற பேர் காட்டியிருக்காங்க இல்லையா, அதனால உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல இதெல்லாம் எப்படி அவன் பிடிச்சான், எப்படி இந்த உலகத்துக்கு வந்தான்றத கொஞ்சம் கொஞ்சமா டீஸ் பண்ணிட்டே அப்படி சொல்லிட்டு போவாங்க. அதனால இந்த எபிசோட் உங்களுக்கு புரியல கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த எபிசோட பத்தி உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் மறக்காம கீழே இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.